அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஹ்மதுல்லாஹல் அதீம். நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق إلى آخر المعوذتين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய தராவீஹ் என்ற திருமறை வசனங்களின் இந்த சிந்தனை தொடரில் இன்றைய தினம் திருக்குர்ஆனின் கடைசி 2 சூறாக்களான நாம் அடிக்கடி ஓதுகிற குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூரா அல் ஃபலக்கும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற சூரா அன் நாஸை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். பாதுகாப்பு தருகிற சூரா, பாதுகாப்பு தேடப்படுகிற சூறாக்கள் என்று இந்த 2 சூறாக்களுக்கு பெயர். இந்த 2 சூறாக்களை ஓதிக்கொள்பவர்கள், ஓதி விடுபவர்கள், பாதுகாப்பு தேடுபவர்கள் எல்லாவித பலன்களையும் பெறுவார்கள் என்பது மார்க்கத்தினுடைய நூலாசிரியர்கள் நிறைய பேர் எழுதி வைத்த செய்தி. பாருங்கள், இந்த சூறாக்களை குறித்து பேசுவோம். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள் ஒரு தடவை, இன்ன இஃப்ரீத்தம் மினல் ஜின்னி யுகீதுக். ஜின்களில் இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு உங்களுக்கு அது சூழ்ச்சி செய்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா ஆவைத இலா ஃபிராஷிக், நபியே, நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு ஒதுங்குகிற போது நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, குல் அஊது பிரப்பில் ஃபலக்கிலிருந்து தொடங்கி மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்த இறங்கிய சூறாக்கள் இந்த 2. இந்த சூரா இறங்கியதன் பின்னணி குறித்த கருத்துக்களில் இந்த செய்தியும் உண்டு. அன்ஸலஹுமா அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியகூனா ருக்யத்தம் மினல் ஐன். கண் திருஷ்டியில இருந்து பாதுகாப்பு பெற்று ஓதிக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த 2ஐயும் இறக்கி வைத்தான் என்கிற கருத்தும் இந்த சூறாவை பற்றி உண்டு. மிக முக்கியமாக இந்த சூரா இறங்கியதன் பின்னணியும், இந்த சூறாக்களை குறித்து தப்சீர்களில் பரவலாக நிறைய தப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி மிகவும் முக்கியமானதும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில சூனியம் வைக்கப்பட்டார்கள். இந்த சூனியம் அவர்களுக்கு சில இடையூறுகளை தந்தது என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கருத்து. பாருங்கள், அந்த செய்வினை என்ன, சூனியம் என்ன என்று பார்ப்போம். இந்த சூனியக்காரனுக்கு பெயர் லபீத் இப்னுல் அஅஸம். இந்த லபீத் இப்னு அஅஸம் செய்வினை செய்தான். அவன் யகூதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவன் செய்த செய்வினை 11 முடிச்சுக்களை போட்டிருந்தான். 11 முடிச்சுக்களை போட்ட அந்த செய்வினையின் தொகுப்பை தர்வான் என்ற ஒரு கிணறு,
பாழடைந்த கிணறு, அந்த கிணற்றுக்கடியிலே அதை வைத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்கள். இந்த நோயின் வீரியம் ஒரு 3 நாட்கள் வரை 3 நாட்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த 2 சூறாவும் இறங்கியது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இறங்கிய தோரணையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். வஅக்பரஹு ஜிப்ரஈலு பிதவத்துஇ ஸிஹர். இந்த சூனியத்தை அப்புறப்படுத்துமாறு எடுக்குமாறு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இருக்கிற இடம் முகவரி எல்லாம் சொல்லி. ஹதீஸிலே வருகிறது 2 பேரை அனுப்புகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரை குறிப்பிட்ட அந்த தர்வான் என்கிற கிணற்றுக்கு போனார்கள். போய் பார்த்தபோது இவர்கள் சொல்லுகிறபடி 11 முடிச்சுக்கள் இடப்பட்ட ஒரு சூனிய தொகுப்பு அங்கே இருந்தது. அதை எடுத்து விட்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினுடைய உத்தரவின் பேரில் குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸும் சேர்த்து மொத்தம் 11 வசனம். ஒவ்வொரு வசனமாக ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாய் அவிழ்ந்தது. ஒவ்வொன்றாய் ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாய் அவிழ்க்கப்பட்டது. فكان يجد النبي صلى الله عليه وسلم في بدنه خفة وراحة. ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்கிற போது, ஒவ்வொரு ஆயத்தும் ஓதுகிற போது ரசூலுடைய கடுமையாக இருந்த அந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்கியது. ஒவ்வொரு ஆயத்திலையும் இறங்கியது. மினல் ஜின்னத்தி வன்னாசோடு 11வது முடிச்சு அவிழ்ந்த போது முழுமையான அவர்களுக்கு சுகம் கிடைத்தது என்பது இந்த 2 சூறாக்களின் பின்னணியில் சொல்லப்படுகிற கருத்து. இங்கே விரிவாக கருத்து வேறுபாடுகளை நாம் இந்த தராவி சிந்தனையில் பேசுவதில்லை என்றாலும் கவனத்திற்கு முக்கியமாய் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு. இந்த உலகத்தில் முஅ்தஸிலா என்கிற வழிகட்ட பிரிவினரிலே தொடங்கி இன்று வரைக்கும் கூட சில பேர் டோட்டலாக சூனியத்தையே மறுப்பவர்கள், குறிப்பாக நபிகள் நாயகத்திற்கு செய்வினை செய்யப்பட்டது என்பதை ஏற்காதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கருத்து சொல்வது உண்டு. அல்லாஹு குர்ஆனின் பல இடங்களில் வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மக்களிடமிருந்து பாதுகாக்கிறான் என்று அல்லாவே சொல்லி இருக்க நபிகளாருக்கே இப்படி செய்ய முடியுமா? நபிகளாரின் உடலிலேயே தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு செய்ய முடியுமா என்றெல்லாம் கேட்பது உண்டு. நிறைய பதில்கள் மார்க்க அறிஞர்களால் தரப்பட்டிருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் மிகப்பெரிய அளவில் கிதாபுகளில் இதில் விரிவாக இருக்கிறது. இது குறித்து நீண்ட விவாதத்தை செய்கிற அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தஃப்சீரில் கடைசியாய் இப்படி ஒரு செய்தி எழுதுகிறார்கள். மாகான சுல்லித அலைஹி ஷைத்தானன் வல இன்சன் வல ஜின்னன். அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஷைத்தானையும், எந்த ஜின்னையும், எந்த மனிதரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஃபீ தீனிஹி வ நுபுவத்திஹி வ ஷர்இஹி, மார்க்கத்தில் ஷரியத்தில் அவர்களுடைய நுபுவத்தில் தொந்தரவு தர்ற மாதிரி சக்தியை யாருக்குமே கொடுக்கல. ஜின்னுக்கும் கொடுக்கல, மனிதர்களுக்கு கொடுக்கல, எந்த ஷைத்தானும் கொடுக்கல. நுபுவத்திலும் ஷரியத்திலும் இவர்களின் மார்க்க விஷயத்தை பேசுகிற விஷயத்துல தொந்தரவு கொடுக்கவே முடியாது. அம்மல் இத்ராரு இத்ராரு ஃபீ பதனிஹி ஃபகைரு ஃபலா யுபஅது. உடல் ரீதியான தாக்கத்தை ஒரு சூனியத்தால் பெருமானாருக்கும் ஏற்படுத்த முடியும் என்பது தூரமான விஷயம் அல்ல, அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதி முடிப்பார்கள். இதுதான் இந்த கருத்து வேறுபாடுகளுடைய கடைசி செய்தி. அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது உடம்புல வலி வந்தா, ஏதாவது ஒரு உறுப்புல உடல் உபாதை சிரமம் ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் ஓதி தங்கள் வலது கையிலே ஊதுவார்கள். வமஸஹ பிஹிமா ஃபீ கஃபிஹில் யும்னா, வலது கையிலே இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு எந்த இடத்தில் வலிக்குமோ, எந்த இடத்தில் தொந்தரவோ அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊதிய வலது கையால் தேய்த்துக் கொள்வார்கள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு. அதே ஆயிஷா அம்மாவுடைய இன்னொரு அறிவிப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்த வஃபாத்துடைய நேரத்தில் இந்த 2 சூறாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்கிற அறிவிப்பும் இருக்கிறது.
அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு போகிற போதெல்லாம், படுக்கையில் தங்களை சாய்க்கிற போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாக்களையும் ஓதிக்கொள்வார்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இன்னைக்கு திருஷ்டின்னு சொல்றவங்க, கண் திருஷ்டின்னு சொல்றவங்க, ஆபத்துகள்னு சொல்றவங்க, ஏதோ முசீபத்துன்னு சொல்றவங்க, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுங்கிறவங்க, நார்மலா இல்ல இதெல்லாம் அப்நார்மலா இருக்குதுன்னு சொல்றவங்க, அத்தனை பேருக்கான அருமருந்து திருமறையின் கடைசி இந்த 2 சூறா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இது அல்லாஹு தஆலா ஷிஃபாவுக்காகவே இந்த 2யும் கொடுத்திருக்கான். இந்த 2ம் அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தது. யார் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு அதை ஓதி விடலாம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். முதல் சூறாவுக்கு சூரா அல் ஃபலக்னு பேர். ரப்பில் ஃபலக், அதிகாலையினுடைய இறைவன், அதிகாலை வருகிற அந்த வெளிச்சத்தினுடைய இறைவன் என்று அவனை கூப்பிட்டு விட்டு 3 பாதுகாப்பு. குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல 3 பாதுகாப்பு என்ன? 1வது மினல் காசிக், இருட்டில இருந்து பாதுகாப்பு, இருள் சார்ந்த எல்லா ஃபித்னாக்கள்ல இருந்தும் பாதுகாப்பு. நஃபாசாத், முடிச்சு போட்டு ஊதுகிற பெண்கள், அது சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகள்ல இருந்து பாதுகாப்பு. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு. ஒரு ரப்புல் ஃபலக் என்று கூப்பிட்டு விட்டு 3 பாதுகாப்பு கேட்கிறோம். இருளும் அது சார்ந்த ஃபித்னாக்களும், முடிச்சு போடுவோரும் அது சார்ந்த ஃபித்னாக்களும், பொறாமையும் அது சார்ந்தவைகளும், இந்த பாதுகாப்பை கேட்கிறது. அதை அடுத்து குல் அஊது பிரப்பின் நாஸ், அதுல ஒண்ணே 1 பாதுகாப்பு தான் கேட்கிறோம். ஆனா கூப்பிடுறது 3 டைப்பா கூப்பிடுறோம். மனிதர்களின் ரப்பே, மனிதர்களின் அரசனே, மனிதர்களின் இறைவனே. ரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். 3 விதமா அவனை கூப்பிட்டு ஒன்னே 1 பாதுகாப்பு தான் கேட்கிறோம். மின் ஷர்ரில் வஸ்வாஸ். வஸ்வாஸ்னா ஊசலாட்டம், மனக்குழப்பம், தேவையில்லாத பிதற்றல்கள், மனோரீதியான புலம்பல்கள், இது எல்லாமே மனிதர்களின் உள்ளங்களிலே ஜின்களாலும் மனிதர்களாலும் ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த அனைத்து குழப்பங்களிலிருந்தும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பு கொடு ரப்பே, மனிதர்களின் ரப்பே, மனிதர்களின் அரசனே, மனிதர்களின் கடவுளே என்று கூப்பிட்டு கேட்கிற இந்த 2 சூறாக்கள் நமக்கு எல்லா முசீபத்துகளிலிருந்தும் நம்மை நாம் தேற்றிக்கொள்ள, நிவர்த்தி செய்து கொள்ள அற்புதமான அருமருந்தாகும் இந்த 2 சூறா. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூறாக்களில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான முசீபத்துகளிலே இருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.